An industrial metallic bucket is in the shape of a frustum of a right circular cone whose top and bottom diameters are 10 meter and 4 meter and whose height is 4 meter. Find the curved and total surface area of the bucket அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெட்டாலிக் பக்கெட் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அது எந்த ஷேப்பில் இருக்குன்னா ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரஸ்டம்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ரைட் சர்க்குலர் கோனை டாப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் இல்லையா, அதுதான் ஃப்ரஸ்டம். ஸோ இப்போ மெட்டாலிக் பக்கெட்டுன்னு சொல்லும் போது பக்கெட் ஷேப்பை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பக்கெட் ஷேப்பு இருக்கும். சரி, இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப்புக்கு வந்து 10 மீட்டரும் பாட்டமுக்கு வந்து 4 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டயாமீட்டர். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பாட்டம் டயாமீட்டர் வந்து 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹூஸ் ஹைட் இஸ் 4 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பக்கெட்டோடைய ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரஸ்டம் அண்ட் ரைட் சர்க்குலர் கோன்லாம் வந்ததுனாவே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்லாண்ட் ஹைட், அதாவது எல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், இது வந்து நமக்கு பெருசாக இருக்கு இல்லையா, அதனால இது கேபிட்டல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் பாதி தானே நமக்கு வந்து ரேடியஸாக இருக்கும், அப்போ 5 மீட்டர் அப்படின்னு கிடைக்கிது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மால் டயாமீட்டர், அதாவது சின்ன டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ கிடைக்குதுன்னா 2 மீட்டர்னு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், எல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரஸ்டமில் எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஃப்ரஸ்டமில் நமக்கு எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நார்மலாக நமக்கு ரைட் சர்க்கிள் இருக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயரும் போடுவோம். நமக்கு இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்லாம் இருக்கிறதுனால கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணணும், மறக்காதீங்க, மைனஸ் பண்ணணும், ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 4 இருக்குது, அப்போ 4 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் கேபிட்டல் ஆர் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இருக்குது, அப்போ வந்து நம்ம அங்கே 5 போட்டுக்கலாம். மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 2 இருக்குது, தி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். பாருங்கள், 4 ஸ்கொயராக நமக்கு 16 கிடைக்கும். 5 மைனஸ் 2 பார்த்தீங்கன்னா 3 வரும், அப்போ 3க்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னால் 9ன்னு கிடச்சிரும். அப்போ எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 9 வந்து 25ன்னு கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து 5 மீட்டர் அப்படின்னு நமக்கு எல்லுடைய வேல்யூ கிடச்சிடுது. இப்போ நம்ம எல் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் கண்டுபிடிக்கணும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஃபார்முலா பார்த்திங்கன்னா நமக்கு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். நார்மலாக கோனுக்கு வந்து பைஆர்எல் போடுவோம் இல்லையா, நமக்கு இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்லாம் இருக்கிறதுனால ஃப்ரஸ்டமில் நம்ம கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். கேபிட்டல் ஆர் வந்து நமக்கு இங்கே 5, ஸ்மால் ஆர் வந்து 2, ஸோ 5 + 2ன்னு போட்டுக்கலாம். எல் வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5. யூனிட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே மீட்டர் இருக்குது, அதனால் மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ 22/7 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 7 வருது. இன்ட்டு நமக்கு இங்கே 5 இருக்குது, இந்த மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 22ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 5 2s are 10 பேலன்ஸ். அப்போ வந்து நமக்கு 110 கிடைக்கும். அப்போ 110 மீட்டர் ஸ்கொயர்னு சிஎஸ்ஏவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஏ என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் அப்படியே வந்துடும். ப்ளஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎஸ்சி அப்படின்றது சுற்றி இருக்கிற சைடு தான், டாப்பும் பாட்டமும் இதில் கவர் ஆகாது. டாப்பும் பாட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. சர்க்கிளுடைய ஏரியா ஃபார்முலா பார்த்திங்கன்னா பையா ஸ்கொயர். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ஆறுன்னு நம்ம எடுப்போம், இது வந்து சின்ன ஆறுன்னு எடுப்போம் ரேடியஸில். அப்போ பைஆர் ஸ்கொயர்னு சொல்லும்போது பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், இதுக்கு பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், அவ்வளோதான். அதை நம்ம ரெண்டையும் இங்கே போட்டுக்க போகிறோம். பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சுற்றி இருக்கிற சைடு, இது வந்து டாப்பு, இது பாட்டம். ஸோ அவ்வளோதான். இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பை இருக்குது, இந்த டேர்ம்லேயும் பை இருக்குது, இந்த டேர்ம்லேயும் பை இருக்குது. அப்போ நான் பை காமனாக எடுக்க போகிறேன். பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். சரி, இப்போது இதில் ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் வந்து நமக்கு கேபிட்டல் ஆர் வந்து 5, ஸ்மால் ஆர் வந்து 2, எல்லோ நமக்கு 5 தான் கிடச்சிது. ப்ளஸ்
இந்த இடத்துல பை வெளியே எடுத்துட்டோம். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். அதே மாதிரி ஸ்மாலர் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். இந்த இடத்துல நம்ம மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ 22/7 இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆட் பண்ணால் 7 வரும். 7 × 5 வந்து 35 வரும். 5 ஸ்கொயர்னா 25 வரும். 2 ஸ்கொயர்னா 4ன்னு வந்துடும். இங்கே மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 22/7. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? 35, 25, 4 ஆட் பண்ணால் 14, பேலன்ஸ் 1, 4, 6, 64 நமக்கு கிடைக்கிது. இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 7 டேபிளில் போகாது. அதனால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறமா 7ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 22யும் 64யும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 இங்கே 8, 12 பேலன்ஸ் 1, 12, 13 வரும். அப்போ 8, 10க்கு 0, பேலன்ஸ் 1, 4, 1 என்ன கிடைக்குதுன்னா நமக்கு 1408ன்னு கிடைக்குது. பை 7ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை டிவைட் பண்ணலாம். 1408 7 டேபிளில் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் நமக்கு வந்து 14 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே 0 இருக்கிறதுனால நம்மளே வந்து இங்கே என்ன பண்ணிக்கலாம், 0வை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த 8ஐ இறக்கிக்கலாம். இது 1 டைம் வந்து நமக்கு 7 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் 1 வரும். இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்துக்கலாம். அப்போ 1 டைம் தான் நம்ம 7 போட முடியும். அப்புறம் 3 கிடைக்குது. பாயிண்ட் வச்சதுனால இங்கே நான் 0 சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் வந்து நமக்கு 28 கிடைக்கும். பேலன்ஸ் 2 கிடைக்கும். பாயிண்ட் வச்சதுனால 0 சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 டைம்ஸ் தான் 14 போட முடியும். 3 டைம்ஸ் 21 ஆகிடும். ஒரு 3 டிஜிட் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த டிஜிட்டை வச்சு தான் இது வந்து 1 ஆட் ஆகுமா இல்லை இது இப்படியே வருமானு பார்ப்போம். ஸோ 5க்கு மேலே இருந்தால் இது கூட 1 ஆட் பண்ணிக்கலாம். 5க்கு கம்மியான இதோட அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 201.14 அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். 201.14 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து டிஎஸ்ஏ.